தாய் வீடு ஜூன் 2026. மொழியின் அரசியல் பாகம் 3. வர்க்க சக்தியாக மொழியும் ஆங்கிலம் பேசும் மேட்டுக்குடியினரும். எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. தொடக்க குறிப்புகள். காலனித்துவ இலங்கையில் மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு ஊடகமாக மட்டும் இருக்கவில்லை. அது பேரரசின் அரசியல் பொருளாதாரத்தில் பொதிந்திருந்த ஓர் அதிகார கட்டமைப்பாக இருந்தது. காலனித்துவ அதிகாரம் செலுத்தப்படுவதற்கும் சமூக படிநிலைகள் ஒழுங்கமைக்கப்படுவதற்கும் பொருளாதார வாய்ப்புகள் பகிர்ந்தளிக்கப்படுவதற்கும் ஆங்கிலம் ஒரு தீர்க்கமான கருவியாக செயற்பட்டது. ஆங்கிலம் பேசுவது என்பது வெறுமனே ஒரு திறமையை கொண்டிருப்பது மட்டுமல்ல, அது படிநிலைப்படுத்தப்பட்ட சிறப்புரிமை வரிசையில் ஒரு நிலையில் இருப்பதாகும். இதற்கு மாறாக ஆங்கிலம் தெரியாதிருப்பதென்பது அதிகார வட்டங்களுக்கு வெளியே நிலைநிறுத்தப்படுவதாகும். அது வேலை வாய்ப்பில் இருந்து மட்டுமல்லாமல் அரசிலேயே அர்த்தமுள்ள பங்களிப்பில் இருந்தும் விலக்கப்படுவதாகும். காலனித்துவத்தின் கீழ் மொழி ஒரு வர்க்க சக்தியாக செயற்பட்டது. அது கல்விக்கான அணுகலை வடிவமைத்தது, அதிகார வர்க்கத்தில் நுழைவதை கட்டமைத்தது, ஆள்பவருக்கும் ஆளப்படுபவருக்கும் இடையிலான உறவில் ஒரு பாலமாக செயற்பட்டது என்பதை நிறுவுவதை இக்கட்டுரை நோக்கமாக கொண்டுள்ளது. இவ்வகையில் மொழி சொத்தைப் போலவே செயற்பட்டது. அதை சேகரிக்கவும் தலைமுறைகள் கடந்து கடத்தவும் பொருள்சார் நன்மையாக மாற்றவும் முடிந்தது. ஆங்கிலம் நடுநிலையானதாக இருக்கவில்லை. அது சமூகத்தின் ஒரு சிறிய பிரிவினரால் கட்டுப்படுத்தப்பட்டு அதன் பற்றாக்குறையை உறுதி செய்த நிறுவன ஏற்பாடுகளால் பாதுகாக்கப்பட்ட ஓர் ஏகபோக வளமாக இருந்தது. மார்க்சிய கண்ணோட்டத்தில் காலனித்துவ மொழி ஆட்சி முறையை சமூக மீளுருவாக்கத்தின் பரந்த கட்டமைப்பின் ஒரு பகுதியாக புரிந்து கொள்ளலாம். கல்வி முறையானது ஒரு சமத்துவமான இடமாக இருப்பதற்கு பதிலாக வர்க்க பிரிவுகளை மீளுருவாக்கம் செய்யும் ஒரு கருத்தியல் பொருளாதார பொறிமுறையாக செயற்பட்டது. ஆங்கில வழி பாடசாலைகள் வெறுமனே ஒரு மொழியை கற்பிக்கவில்லை. அவை காலனித்துவ ஆட்சியுடன் இணைந்த மனப்பான்மைகள், பழக்க வழக்கங்கள், அறிவு வடிவங்களை வளர்த்தன. ஆங்கிலத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் எழுத்தர் பணி, அதுசார் தொழில்கள், நிர்வாக பதவிகளில் நுழைவதற்கு தயாரானார்கள். அதன் மூலம் காலனித்துவ அரசை நிலைநிறுத்தினர். சிங்களம் அல்லது தமிழில் கல்வி கற்றவர்கள் இந்த பாதைகளில் இருந்து பெருமளவில் விலக்கப்பட்டு முறைசார் பொருளாதாரத்தின் விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டனர். இது ஒரு தனித்துவமான வர்க்க அமைப்பை உருவாக்கியது. அது சிங்களவர்கள், தமிழர்கள், பரங்கியர்கள், முஸ்லிம்களை உள்ளடக்கிய ஆங்கிலம் பேசும் ஓர் இடைநிலை உயரடுக்காக இருந்தது. இவர்களின் அதிகாரம் நிலம் அல்லது மூலதனத்தின் உரிமையிலிருந்து குறைவாகவும் அவர்களின் மொழி திறமையிலிருந்து அதிகமாகவும் பெறப்பட்டது. காலனித்துவ அரசுக்கும் பரந்த மக்களுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்வதே அவர்களின் பங்காக இருந்தது. அவர்கள் மொழியை மட்டுமல்லாமல் சட்டம், கொள்கை, நிர்வாக தர்க்கத்தையும் மொழிபெயர்த்தனர். ஆயினும் இந்த மத்தியஸ்தம் சமச்சீரற்றதாக இருந்தது. அவர்கள் ஆட்சியை சாத்தியமாக்கிய அதே வேளையில் பெரும்பான்மையினருக்கு அணுகலை மறுத்த ஒரு அமைப்பின் வெளிப்படையான முகமாக மாறி புறக்கணிப்பின் உருவகமாகவும் திகழ்ந்தனர். அதே நேரத்தில் இலங்கையின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையானோர் இந்த மொழி பொருளாதாரத்திற்கு வெளியே இருந்தனர். கிராமப்புற சிங்கள விவசாயிகள், தமிழ் விவசாய சமூகங்கள், மலையக தோட்ட தொழிலாளர்கள், அரசிலிருந்து கட்டமைப்பு ரீதியாக துண்டிக்கப்பட்டிருந்த வட்டார மொழி உலகங்களுக்குள் வாழ்ந்தனர். நீதிமன்றங்கள், வருவாய் அலுவலகங்கள் அல்லது நிர்வாக நிறுவனங்கள் என எதுவாக இருந்தாலும் அதிகாரத்துடனான அவர்களின் சந்திப்புகள் அவர்கள் கட்டுப்படுத்தாத ஒரு மொழியின் மூலமாகவே மத்தியஸ்தம் செய்யப்பட்டன. இது வெறும் ஒரு தொழில்நுட்ப தடையாக இருக்கவில்லை. அது அவர்களை சார்ந்திருப்பவர்களாகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் பெரும்பாலும் அவமானப்படுத்தப்பட்டவர்களாகவும் ஆக்கிய ஒரு வகையான ஆதிக்கமாக இருந்தது. எனவே மொழியின் சக்தி அதன் பொருள் சார்ந்த விளைவுகளில் மட்டுமல்ல, அதன் குறியீட்டு வன்முறையிலும் அடங்கியிருந்தது. ஆங்கில மறைவு நவீனத்துவம் மற்றும் அதிகாரத்தை குறைக்க தொடங்கியது. அதே நேரத்தில் சிங்களமும் தமிழும் மரபு, பின்தங்கிய நிலை மற்றும் அடிமைத்தனத்துடன் தொடர்புபடுத்தப்பட்டன. இந்த தொடர்புகள் உள்வாங்கப்பட்டு சமூகத்தில் தனிநபர்கள் தங்கள் இடத்தை புரிந்து கொள்ளும் விதத்தை வடிவமைத்தன.
மொழி தகுதியின் அடையாளமாகவும் திறமையின் அளவுகோலாகவும் ஆள்பவர்களுக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் இடையிலான எல்லையாகவும் மாறியது. ஆயினும் இந்த அமைப்பு நிலையானதாக இருக்கவில்லை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காலனித்துவ கட்டமைப்பிற்குள் அடக்க முடியாத பதற்றங்களை அது உருவாக்கியது. கல்வியின் விரிவாக்கம், அனைவருக்கும் வாக்குரிமை அறிமுகம், உள்ளூர் அரசியல் இயக்கங்களின் எழுச்சி ஆகியவை தாய்மொழி பேசும் மக்களிடையே புதிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கின. யார் ஆங்கிலம் பேசுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஆங்கிலம் ஏன் தீர்மானிக்க வேண்டும் போன்ற கேள்விகள் அதிகளவில் எழத் தொடங்கின. இங்குதான் மெனக்கசப்பு வலுப்பெறத் தொடங்கியது. முக்கியமாக இந்த மெனக்கசப்பு ஆரம்பத்தில் காலனித்துவ முதலாளித்துவத்தை ஓர் அமைப்பாக கருதி செலுத்தப்படவில்லை. மாறாக அதன் மிக தெளிவாக தெரிந்த பயனாளிகளான ஆங்கிலம் பேசும் மேட்டுக்குடியினர் மீது செலுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான பகுப்பாய்வு புள்ளியாகும். காலனித்துவ அரசியல் பொருளாதாரத்தின் முரண்பாடுகள் ஒரு சிறிய சலுகை பெற்ற வர்க்கத்திற்கும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெரிய பெரும்பான்மையினருக்கும் இடையிலானவை வர்க்க சமத்துவமின்மையாக கருதப்படாமல் மொழி அநீதியாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன. ஆழமான கட்டமைப்பு ரீதியான குறைகள் வெளிப்படுத்தப்படும் களமாக மொழி மாறியது. இந்த தவறான புரிதல் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தியது. சமத்துவமின்மையின் அடிப்படை கட்டமைப்புகளை மாற்றாமல் ஆங்கிலேய சலுகைகளை தகர்க்க முயன்ற ஓர் அரசியல் திட்டத்தின் தோற்றத்திற்கு இது வழிவகுத்தது. வேறு விதமாக கூறினால், மொழி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் அமைப்பை குறிவைக்காமல் அதன் அறிகுறிகளை மட்டுமே குறிவைக்கும் ஒரு பகுதி விமர்சனமாக மாறியது. இது ஒரு முரண்பாடான இயக்கவியலை உருவாக்கியது. ஆங்கிலம் வெறுக்கப்பட்டும் விரும்பப்பட்டும் வந்தது. அது புறக்கணிப்பின் சின்னமாக நிராகரிக்கப்பட்டாலும் வாய்ப்புகளுக்கான ஒரு பாதையாக பின்தொடரப்பட்டது. இவ்வாறு புறக்கணிப்புக்கும் இலட்சியத்திற்கும் அவமானத்திற்கும் இலட்சியத்துக்கும் இடையிலான ஒரு பதற்றமான களத்திலிருந்து மொழி அரசியல் உருவானது. 1948 இலங்கை சுதந்திரத்தை நெருங்கிய நேரத்தில் இந்த பதட்டங்கள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருந்தன. காலனித்துவ அரசு அதிகாரத்தை பெறுவதற்கான வழியை மொழி கட்டமைக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்கியிருந்தது. ஆனால் அந்த அதிகாரத்தை சமமாக மறுபகிர்வு செய்வதற்கான ஒரு வழிமுறையை அது வழங்கவில்லை. காலனித்துவத்திற்கு பிந்திய அரசு இந்த முரண்பாட்டை பெற்றது. அது அனைவரையும் உள்ளடக்குதல், கண்ணியம் மற்றும் வாய்ப்புகளை கோரும் ஒரு மக்கள் தொகையை எதிர்கொண்டது. ஆனால் சமத்துவமின்மையின் மொழியியல் அடிப்படைகளை கையாள்வதற்கான ஒரு சீரான கட்டமைப்பு அதனிடம் இல்லை. இந்த கட்டுரை ஆங்கில எதிர்ப்பு உணர்வின் எழுச்சியையும் மொழியியல் சீர்திருத்தத்திற்கான கோரிக்கையையும் இந்த பரந்த வரலாற்று சூழலில் நிலைநிறுத்துகிறது. சிங்களம் மட்டும் இயக்கத்தை வெறுமனே கலாசார தேசியவாதமாக புரிந்து கொள்ளாமல் மொழியியல் ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு புறக்கணிப்பு அமைப்புக்கு எதிரான வர்க்கம் சார்ந்த ஒரு எதிர்வினையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இது வாதிடுகிறது. இருப்பினும் இங்கு விளக்கவிருப்பது போல வர்க்க குறைகள் மொழியியல் அரசியலாக உருமாறியது. அது தனக்கே உரிய முரண்பாடுகளை கொண்டிருந்தது. அவை இலங்கையின் காலனித்துவத்திற்கு பிந்திய வரலாற்றின் போக்கை வடிவமைத்தன. கல்வி, வர்க்க உருவாக்கம் மற்றும் ஆங்கிலம் பேசும் மேட்டுக்குடியினரை ஆய்வு செய்வதன் மூலம் இக்கட்டுரை மொழியியல் அரசியலின் பொருள்சார் அடித்தளங்களை வெளிக்கொணர முயல்கிறது. இது அடையாளம், கலாசாரம் குறித்த விவரிப்புகளுக்கு அப்பால் சென்று மொழி எவ்வாறு அதிகார கட்டமைப்புகளில் வேரூன்றியது என்பதையும், மொழி மீதான போராட்டம் அதன் சாரத்தில் ஆளவும் பணியாற்றவும் ஒரு சமூகத்தில் அங்கம் வகிக்கவும் யாருக்கு உரிமையுண்டு என்பதற்கான போராட்டமாக எவ்வாறு இருந்தது என்பதையும் காட்டுகிறது. காலனித்துவ கல்வியும் சமமற்ற வாய்ப்பும். இலங்கையில் காலனித்துவ கல்வி என்பது தற்செயலானதோ நன்மை பயக்கும் நோக்கமுடையதோ அல்ல. அது காலனி ஆதிக்க ஆட்சிக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அதிகாரிகளை உருவாக்கும் அதே வேளையில் பெரும்பான்மையான மக்களை முறையான அதிகார வட்டங்களுக்கு வெளியே விட்டுவிடும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஓர் உத்தி சார்ந்த சமமற்ற அமைப்பாகும். இந்த அர்த்தத்தில் கல்வியை அனைவருக்குமான பொது நன்மையாக கருதாமல் காலனித்துவ முதலாளித்துவத்தின் தேவைகளுடன் இணைந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலீடாகவே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பின் மையத்தில் ஒரு அடிப்படை முரண்பாடு இருந்தது.
காலனித்துவ அரசு தனது விரிவடைந்து வரும் பொருளாதார அதிகாரத்துவ அமைப்புகளை நிர்வகிக்க எழுத்தறிவும் ஒழுக்கமும் கொண்ட ஒரு தொழிலாளர் படையை நாடியது. அதே சமயம் அது அறிவு, அணுகல் ஆகியவற்றின் படிநிலைகளை பேணுவதையும் சார்ந்திருந்தது. அனைவருக்குமான கல்வி மேட்டுக்குடியினரின் சிறப்புரிமை சார்ந்திருந்த பற்றாக்குறையை அரித்து இந்த படிநிலையை சீர்குலைத்திருக்கும். இது நன்குணரப்பட்டதால் ஓர் இரட்டை அமைப்பு உருவானது. ஒரு சிலருக்கு உயர்தர ஆங்கில வழி கல்வியும், பலருக்கு வரையறுக்கப்பட்ட தாய்மொழி கல்வியும் சாத்தியமாக்கப்பட்டது. இலங்கையில் ஆங்கில கல்வியின் விரிவாக்கமானது பெரும்பாலும் கிறிஸ்தவ மிஷனரிகளால் முன்னெடுக்கப்பட்டது. அவற்றின் கல்வி நிறுவனங்கள் மொழி மற்றும் சமூக நகர்வுக்கான முதன்மை வழிகளாக திகழ்ந்தன. இருப்பினும் இந்த விரிவாக்கம் நாடு முழுவதும் சீரற்ற முறையில் பரவியிருந்தது. கல்வி வாய்ப்புகளை புவியியல் எவ்வாறு வடிவமைத்தது என்பதற்கு யாழ்ப்பாண குடாநாடு மிக தெளிவான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக திகழ்கிறது. அமெரிக்க, ஐரோப்பிய மிஷனரிகள் இப்பகுதியில் பாடசாலைகளின் அடர்த்தியான வலையமைப்பை நிறுவி ஆங்கில கற்பித்தலில் பெருமளவில் முதலீடு செய்தன. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் தெற்காசியாவிலேயே மிக உயர்ந்த எழுத்தறிவு விகிதங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் விளங்கியது. இது ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த நிறுவனங்களில் கல்வி கற்ற தமிழ் மாணவர்களால் பின்வருவனவற்றை செய்ய முடிந்தது: எழுத்தர் மற்றும் நிர்வாகப் பணிகளில் சேருதல், மருத்துவம், சட்டம் மற்றும் பொறியியல் துறைகளில் உயர்கல்வியை தொடருதல், தொழில்முறை பணிகளுக்காக இலங்கைக்கு உள்ளேயும் வெளியேயும் இடம்பெயர்தல். கட்டமைப்பு ரீதியான கண்ணோட்டத்தில் இது உள்ளார்ந்த அனுகூலத்தின் விளைவாக அல்ல, மாறாக வரலாற்று ரீதியாக நிறுவன வளங்களை அணுகுவதில் இருந்த தற்செயலான வாய்ப்புகளின் விளைவாகும். ஆயினும் பிற்கால அரசியல் உரையாடல்கள் நிரூபித்தபடி இந்த சீரற்ற வளர்ச்சியானது கட்டமைப்பு ரீதியான கண்ணோட்டத்திற்கு பதிலாக இன ரீதியான கண்ணோட்டத்தின் மூலமே விளக்கப்பட்டது. சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழும் பல கிராமப்புற மாவட்டங்களில் சமய பரப்புரையாளர்களின் இருப்பு குறைவாகவே இருந்தது. மேலும் கல்வியில் அரசாங்கத்தின் முதலீடும் குறைவாகவே இருந்தது. பாடசாலைகள் இருந்த போதிலும் அவற்றுக்கு பெரும்பாலும் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை, போதுமான பணியாளர்கள் இல்லை. மேலும் அவை முன்னேற்றத்தை விட அடிப்படை எழுத்தறிவை நோக்கியே அமைந்திருந்தன. ஒரு கிராம பாடசாலையில் சிங்களம் பேசும் குழந்தை ஆங்கிலத்துடன் அர்த்தமுள்ள தொடர்பு ஏதுமின்றி ஆரம்ப கல்வியை முடிக்கக்கூடும். ஆங்கிலம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் அது பெரும்பாலும் ஆழ்ந்த ஈடுபாடோ அல்லது நடைமுறை பயன்பாடோ இன்றி இயந்திரத்தனமாகவே கற்பிக்கப்பட்டது. அத்தகைய பாடசாலைகளிலிருந்து உயர்கல்வி அல்லது அரசு வேலை வாய்ப்பிற்கான பாதை கட்டமைப்பு ரீதியாக தடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு புவியியலே விதியாக மாறியது. கல்வி வாய்ப்புகள் வகுப்புகளுக்கிடையில் மட்டுமல்லாமல் பிராந்தியங்களுக்கிடையேயும் சீரற்றதாக இருந்தன. இது மொழியிலும் அதிகாரத்திலும் ஓர் இடஞ்சார்ந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது. காலனித்துவ கல்வி பரந்த சமூக படிநிலைகளை பிரதிபலித்து வலுப்படுத்தும் வகையில் ஒரு தெளிவான படிநிலையாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அதன் உச்சத்தில் விரிவான ஆங்கில வழி கல்வியை வழங்கிய உயர்தர நிறுவனங்களான அரசாங்க கல்லூரிகளும் நகர்ப்புற மையங்களிலுள்ள சமய பாடசாலைகளும் இருந்தன. இந்த பள்ளிகளில் பின்வருவன இருந்தன: தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், பெரும்பாலும் பிரிட்டிஷ் கற்பித்தல் முறைகளில் பயிற்சி பெற்றவர்கள், பாடப்புத்தகங்கள், ஆய்வகங்கள், பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயற்பாடுகளுக்கான அணுகல், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்முறை வலையமைப்புகளுடன் வலுவான தொடர்புகள். அவற்றுக்கு கீழே சிங்களம் அல்லது தமிழில் இயங்கிய தாய்மொழி பாடசாலைகள் இருந்தன. இவை பொதுவான சில பண்புகளை கொண்டிருந்தன. அடிப்படை எழுத்தறிவு மற்றும் கணிதத்தில் மட்டும் கவனம் செலுத்தின. வளங்களும் பயிற்சி பெற்ற பணியாளர்களும் பற்றாக்குறையாக இருந்தன. உயர்கல்விக்கு வரையறுக்கப்பட்ட முன்னேற்றத்தையே வழங்கின. ஆனால் 1930களில் கொழும்பிலுள்ள ஒரு உயர்தர ஆங்கில வழி பாடசாலையில் சேரும் ஒரு மாணவர் நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு வழித்தடத்தின் வழியாக முன்னேறுவார். ஆங்கிலத்தில் இடைநிலை கல்வி, தரப்படுத்தப்பட்ட தேர்வுகளில் வெற்றி, பல்கலைக்கழகம் அல்லது தொழில்முறை பயிற்சியில் நுழைவு, அரசு பணி அல்லது தொழில்களில் வேலைவாய்ப்பு. இந்த வழித்தடம் மொழியை அதன் மைய வடிகட்டியாக கொண்டு சலுகைகளின் ஒரு மூடிய சுற்றாக செயற்பட்டது. இதற்கு மாறாக ஒரு தாய்மொழியில் பயிலும் மாணவர்
துண்டு துண்டான மற்றும் நிச்சயமற்ற ஒரு பாதையை எதிர்கொண்டார். மொழி தேவைகள், தேர்வு வடிவங்கள் மற்றும் சமூக வலைப்பின்னல்கள் போன்ற நிறுவன தடைகள் மேல் நோக்கிய நகர்வை கட்டுப்படுத்தியதால் சிறப்பான செயற்திறன் கூட முன்னேற்றத்திற்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை. ஆங்கில மற்றும் தாய்மொழி கல்விக்கு இடையிலான பிளவு வெறும் மொழி சார்ந்ததாக மட்டும் இருக்கவில்லை, அது அறிவாராய்ச்சி சார்ந்ததாகவும் இருந்தது. ஆங்கில வழி கல்வி அறிவியல், சட்டம், பொருளாதாரம் போன்ற உலகளாவிய அறிவு அமைப்புகளுக்கான அணுகலை வழங்கியது. அதே சமயம் தாய்மொழி கல்வி உள்ளூர் மற்றும் பெரும்பாலும் பாரம்பரிய பாடங்களுக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இது அறிவின் ஒரு படிநிலையை உருவாக்கியது. ஆங்கிலத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் காலனித்துவ ஆட்சியுடன் இணைந்த ஓர் உலக கண்ணோட்டத்தை உள்வாங்கிக் கொண்டனர். அதே சமயம் தாய்மொழி மாணவர்கள் அந்த அறிவுலகத்திலிருந்து விலக்கப்பட்டனர். உதாரணமாக, சட்ட பயிற்சி ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டது. மேலும் ஆங்கில புலமை இல்லாதவர்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் பெரும்பாலும் அணுக முடியாதவையாக இருந்தன. இதன் பொருள் சட்டத்தை புரிந்து கொள்வதற்கும் அதனால் அதை எதிர்ப்பதற்கும் ஓர் ஆங்கில மொழி சூழலில் நுழைவது அவசியமாக இருந்தது. இவ்வாறு மொழி வேலைகளுக்கான அணுகலை மட்டுமல்ல, அதிகாரத்தை பற்றிய அறிவிற்கான அணுகலையும் கட்டுப்படுத்தியது. காலனித்துவ கல்வி வெறுமனே சமத்துவமின்மையை உருவாக்கவில்லை, அது தலைமுறைகள் தோறும் அதை மீண்டும் மீண்டும் உருவாக்கியது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கில கல்வியை பெற்ற குடும்பங்கள் அந்த நன்மையை தங்கள் குழந்தைகளுக்கு கடத்த முடிந்தது. ஆங்கிலம் பேசும் குடும்பங்கள் முறையான கல்விக்கு மதிப்பளித்தன, குழந்தைகளை உயர்தர பள்ளிகளுக்கு அனுப்பும் வளங்களை கொண்டிருந்தன, வேலை வாய்ப்பை எளிதாக்கும் வலையமைப்புகளை பராமரித்தன. காலப்போக்கில் இது தன்னைத்தானே வலுப்படுத்திக் கொள்ளும் ஒரு மேட்டுக்குடியினரை உருவாக்கியது. அங்கு மொழி, கல்வி மற்றும் வர்க்க அந்தஸ்து ஆகியவை இறுக்கமாக பின்னி பிணைந்திருந்தன. இதற்கிடையில் தாய்மொழி பேசும் குடும்பங்களுக்கு இந்த சுழற்சிக்குள் நுழைய தேவையான வளங்களும் நிறுவன ரீதியான அணுகலும் இல்லை. வாய்ப்புகள் விரிவடைந்த போதும் மொழி மூலதனத்தில் இருந்த ஆரம்ப இடைவெளியை கடப்பது கடினமாக இருந்தது. இவ்வாறு மொழி தகுதி என வேடமிட்டு ஒரு பரம்பரை சலுகையாக செயற்பட்டது. காலனித்துவ கல்வி பெரும்பாலும் தகுதியின் அடிப்படையில், தேர்வுகள், செயற்திறன் மற்றும் தனிப்பட்ட சாதனை ஆகியவற்றின் அடிப்படையில் நியாயப்படுத்தப்பட்டது. ஆயினும் இந்த தகுதியாட்சி ஆழமான குறைபாடுகளை கொண்டிருந்தது. தேர்வுகள் ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டு ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டது. ஒரு மாணவரின் வெற்றி அறிவுத்திறன் அல்லது முயற்சியை மட்டும் சார்ந்திருக்கவில்லை, மாறாக ஆங்கில கல்விக்கான முந்தைய அணுகலையும் சார்ந்திருந்தது. இது ஒரு வட்ட வடிவ தர்க்கத்தை உருவாக்கியது. ஆங்கில கல்வி, தேர்வுகளில் வெற்றி, வாய்ப்புகளுக்கான அணுகல், ஆங்கில கல்வியை வலுப்படுத்துதல். இந்த வட்டத்திற்கு வெளியே இருந்தவர்கள் அவர்களின் திறமையை பொருட்படுத்தாமல் விலக்கப்பட்டனர். இந்த அமைப்பில் தகுதி என்பது கட்டமைப்பு ரீதியான சமத்துவமின்மைக்கான ஒரு கருத்தியல் மறைப்பாக செயற்பட்டது. கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையிலான தொடர்பு நேரடியானதாக இருந்தது. காலனித்துவ அரசுக்கு எழுத்தறிவு பெற்ற அதிகார வர்க்கம் தேவைப்பட்டது. மேலும் ஆங்கில கல்வி அதற்கு தேவையான திறன்களை வழங்கியது. எழுத்தர் மற்றும் நிர்வாகப் பணிகள் உட்பட அரசு பணியில் உள்ள பதவிகளுக்கு ஆங்கில புலமை தேவைப்பட்டது. இதன் பொருள், கல்வி என்பது வேலை வாய்ப்புக்கான ஒரு தயாரிப்பு மட்டுமல்ல, அது அரசில் நுழைவதற்கான ஒரு முன் நிபந்தனையாகவும் இருந்தது. இவ்வாறு அரசு பின்வருவன இரண்டாகவும் ஆனது. ஒரு முக்கிய வேலை அளிப்பவர், மொழி படிநிலையை மீண்டும் உருவாக்கும் ஒரு பொறிமுறை. அதன் கட்டமைப்பு விளைவுகளுக்கு அப்பால் காலனித்துவ கல்வி ஒரு தனித்துவமான உணர்ச்சி நிலப்பரப்பை உருவாக்கியது. ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இந்த அமைப்பு பின்வரும் உணர்வுகளை உருவாக்கியது. தடுக்கப்பட்ட முன்னேற்றத்தால் ஏற்படும் விரக்தி, ஆங்கிலம் பேசும் அதிகாரிகளுடனான தொடர்புகளில் ஏற்படும் அவமானம், தொலைவில் உள்ளவர்களாகவும் சிறப்புரிமை பெற்றவர்களாகவும் கருதப்படும் ஒரு மேட்டுக்குடியினரின் மீது ஏற்படும் மனக்கசப்பு. 1940களில் சிங்களத்தில் கல்வி கற்ற ஒரு பட்டதாரியிடம் எழுத்தறிவு, ஒழுக்கம் மற்றும் லட்சியம் இருக்கலாம். ஆனாலும் அவர் வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளையே எதிர்கொண்டார். பெரும்பாலும் இளையவராகவும் ஆனால் மொழி ரீதியாக சிறப்புரிமை பெற்றவராகவும் இருக்கும் ஓர் ஆங்கிலம் பேசும் அதிகாரியை சந்திப்பது
ஒரு தனிப்பட்ட மற்றும் அரசியல் ரீதியான அநீதி உணர்வை ஏற்படுத்தக்கூடும். இந்த அன்றாட அனுபவங்கள் மெனக்கசப்பின் ஒரு பரந்த உணர்ச்சி பொருளாதாரமாக திரண்டன. இது பின்னர் அரசியல்வாதிகளால் அணிதிரட்டப்பட்டது. இலங்கையில் காலனித்துவ கல்வி ஒரு மேட்டுக்குடியினரை மட்டும் உருவாக்கவில்லை. அது மொழியின் மூலம் கட்டமைக்கப்பட்ட சமமற்ற வாய்ப்புகளின் ஒரு அமைப்பை உருவாக்கியது. இந்த அமைப்பு இடரீதியாக சீரற்றதாகவும், நிறுவன ரீதியாக படிநிலைப்படுத்தப்பட்டதாகவும், சமூக ரீதியாக மீண்டும் மீண்டும் உருவாக்கக்கூடியதாகவும் இருந்தது. அது கல்வியை வேலை வாய்ப்புடனும், மொழியை அதிகாரத்துடனும், அறிவை ஆளுமையுடனும் இணைத்தது. முக்கியமாக அது தனக்கே உரிய எதிர்ப்புகளுக்கான நிலைமைகளையும் உருவாக்கியது. கல்விக்கான அணுகல் விரிவடைந்து அரசியல் பங்கேற்பு பெருகிய போது மொழி புறக்கணிப்பை அடிப்படையாக கொண்ட ஓர் அமைப்பின் சட்டபூர்வத்தன்மை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. மாற்றத்திற்கான கோரிக்கை வெறும் கலாசார ரீதியானது மட்டுமல்ல, அது சமத்துவமின்மையிலும் அநீதி குறித்த வாழ்வியல் அனுபவங்களிலும் வேரூன்றியிருந்தது. ஆயினும் இந்த அமைப்பின் மீதான விமர்சனம் அதன் கட்டமைப்பு அடித்தளங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அது மொழியை பிரச்சினையாகவும் தீர்வாகவும் கருதியது. அவ்வாறு செய்வதன் மூலம் அது படிநிலைகளை கலைக்காமல் அணுகலை மறுபகிர்வு செய்யும் ஒரு மாற்றத்திற்கான களத்தை அமைத்தது. அந்த மாற்றத்தின் விளைவுகள் இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக நிலப்பரப்பை தொடர்ந்து வடிவமைத்து வருகின்றன. பொருளாதார மூலதனமாக ஆங்கிலம் அரசில் நுழைவதற்கான வழி. இலங்கையில் காலனித்துவ அரசு என்பது வெறும் ஓர் அரசியல் அதிகார மையமாக மட்டுமன்றி, படித்த மனித வளத்தை வேலைக்கு அமர்த்தும் மிக முதன்மையான ஒரே ஒரு பெரு நிறுவனமாகவும் விளங்கியது. பெரும்பாலும் விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்ட மிக குறைந்த அளவிலான தொழில்துறை வளர்ச்சியை கொண்டிருந்த ஒரு பொருளாதார சூழலில் அரசு வேலை வாய்ப்பை பெறுவது என்பது நிலையான வருமானம், சமூக படிநிலை உயர்வு மற்றும் நகர்மயமாக்கலுக்குள் ஒருங்கிணைதல் ஆகியவற்றிற்கான சில நம்பகமான வழிகளில் ஒன்றாக இருந்தது. ஆயினும் இந்த அதிகாரத்துவ பாதை கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அரசின் நிர்வாக அமைப்பிற்குள் நுழைவது என்பது ஒருவரின் உள்ளார்ந்த அறிவுத்திறன், விடாமுயற்சி அல்லது முறையான கல்வி ஆகியவற்றால் மட்டும் தீர்மானிக்கப்படவில்லை. மாறாக ஆங்கிலம் என்ற பிரத்யேக மொழி மூலதனத்தை கொண்டிருப்பதன் மூலமே அது தீர்மானிக்கப்பட்டது. இந்த தேவை ஆங்கிலத்தை ஒரு தீர்க்கமான பொருளாதார சொத்தாக மாற்றியதுடன் அது இருவேறு உலகங்களுக்கிடையிலான ஒரு வாயில் காப்பாளராக பணியாற்றியது. ஒருபுறம் தாய்மொழி மட்டுமே பேசும் பெரும்பான்மை மக்களின் பாதுகாப்பற்ற, முறைசாரா, பெரும்பாலும் நிலையற்ற வாழ்வாதார பொருளாதாரம், மறுபுறம் முறையான சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் நிறுவன ரீதியான பாதுகாப்பை கொண்ட அரசு வேலைவாய்ப்பு துறை என அது சமூகத்தை பிளந்தது. காலனித்துவ அதிகாரத்துவமானது அதன் உயர் பதவிகள் முதல் சாதாரண எழுதுவினைஞர் தளம் வரை ஆங்கிலத்தையே அதன் அலுவல் மொழியாகவும் அதன் உள்ளார்ந்த தர்க்கமாகவும் கொண்டு இயங்கியது. எனவே இந்த உலகிற்குள் நுழைவது என்பது வெறும் ஒரு வேலையை பெறுவது மட்டுமல்ல, மாறாக காலனித்துவ ஆட்சி அமைப்பிற்குள்ளேயே ஒரு கட்டமைப்பு ரீதியான அதிகார பதவியை பெற்றுக்கொள்வதாகும். குறிப்பாக எழுதுவினைஞர் பணி, மொழி எவ்வாறு ஒரு பொருளாதார மூலதனமாக செயற்பட்டது என்பதை விளக்குகிறது. எழுதுவினைஞர்கள் காலனித்துவ நிர்வாக அமைப்பின் முதுகெலும்பாக விளங்கினர். அவர்கள் பதிவேடுகளை பராமரித்தனர், கடிதங்களை வரைந்தனர், விண்ணப்பங்களை செயற்படுத்தினர், அரசாங்க அலுவலகங்களின் அன்றாட செயற்பாடுகளை உறுதி செய்தனர். உயர் அதிகார பதவிகளில் இல்லாவிட்டாலும் காலனித்துவ அதிகாரத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு எழுதுவினைஞர்கள் இன்றியமையாதவர்களாக இருந்தனர். அவர்களின் பணிக்கு துல்லியம், அதிகாரத்துவ நடைமுறைகள் குறித்த பரிச்சயம், மிக முக்கியமாக ஆங்கிலத்தில் சரளமான புலமை தேவைப்பட்டது. 1920கள் முதல் 1940கள் வரையிலான எழுதுவினைஞர் பணி தேர்வுகள் மொழி மூலதனம் அரசை அணுகுவதற்கான வழியை எவ்வாறு கட்டமைத்தது என்பதற்கு ஒரு தெளிவான பார்வையை வழங்குகின்றன. இந்த தேர்வுகள் முழுவதுமாக ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டன. அவை இலக்கணத் திறனை சோதித்தது மட்டுமல்லாமல் முறையான கடிதம் எழுதுதல், பதிவேடுகளை பராமரிக்கும் வடிவங்கள், அதிகாரத்துவ பகுத்தறிவு போன்ற நிர்வாக மரபுகளை பற்றிய புரிதலையும் தேர்வர்கள் வெளிப்படுத்த வேண்டியிருந்தது.
ஆங்கில வழி கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்ற தேர்வர்களுக்கு இது அவர்களின் பாடசாலை கல்வியின் ஒரு நீட்சியாக இருந்தது. தேர்வினால் எதிர்பார்க்கப்படும் மொழி வடிவங்கள் மற்றும் அறிவாற்றல் பாணிகள் அவர்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமாக இருந்தன. அவர்களின் பயிற்சி அத்தகைய பணிகளுக்கு அவர்களை மறைமுகமாக தயார்படுத்தி இருந்தது. அது அவர்களின் கல்வி அனுபவத்தை காலனித்துவ அரசின் தேவைகளுடன் சீரமைத்தது. இருப்பினும் கிராமப்புற சிங்கள அல்லது தமிழ் பின்னணியைச் சேர்ந்த பரீட்சார்த்திகளுக்கு நிலைமை முற்றிலும் வேறுபட்டிருந்தது. தங்கள் சொந்த மொழிகளில் புத்திசாலிகளாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் எழுத்தறிவு பெற்றவர்களாகவும் இருந்தவர்கள் கூட ஒரு கட்டமைப்பு தடையை எதிர்கொண்டனர். தொடர்ச்சியான ஆங்கில கல்விக்கான அணுகல் இல்லாததால் தேர்வுச் செயற்பாட்டில் அர்த்தமுள்ள பங்களிப்பில் இருந்து அவர்கள் திறம்பட விலக்கப்பட்டனர். பிரச்சினை வெறும் மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, அது மொழியியல் மூழ்கல் மற்றும் நிறுவன பரிச்சயமின்மை, காலனித்துவ நிர்வாகத்தின் மொழி நடைக்குள் சிந்திக்கவும் எழுதவும் பகுத்தறியவும் இயலாமை ஆகும். இந்த ஏற்றத்தாழ்வு மொழி ரீதியாக முன்கூட்டியே தகுதி பெற்ற ஒரு தொழிலாளர் குழுவை உருவாக்கியது. இத்தகைய தேர்வுகளில் பெறும் வெற்றி என்பது தனிப்பட்ட தகுதியை மட்டும் பிரதிபலிப்பதில்லை. மாறாக அது வர்க்கம், புவியியல் மற்றும் கல்வி நிறுவனங்களின் வாய்ப்புகளால் தீர்மானிக்கப்படும் ஆங்கில கல்விக்கான முந்தைய அணுகலையே பிரதிபலிக்கிறது. ஆகவே அந்த தேர்வு ஒரு நடுநிலையான மதிப்பீடாக செயல்படுவதற்கு பதிலாக ஆங்கிலம் பேசும் மேட்டுக்குடியினரின் சமூக மறு உற்பத்திக்கான ஒரு கருவியாகவே அதிகம் செயல்பட்டது. இந்த புறக்கணிப்பின் ஆழத்தை புரிந்து கொள்ள 1930களில் சிங்களத்தில் கல்வி கற்ற ஒரு கிராமப்புற இளைஞர் ஒருவரின் பயணத்தை கருத்தில் கொள்ளுவோம். ஒரு தாய்மொழி கல்வி நிறுவனத்தில் தனது பாடசாலை கல்வியை முடித்திருந்ததால் அவர் சிங்களத்தில் வலுவான எழுத்தறிவையும் கணிதத்தில் நடைமுறை அறிவையும் ஒழுக்கமான பணி நெறிமுறையையும் பெற்றிருக்கலாம். ஆயினும் எழுதுவினைஞர் பணியில் நுழைய முயற்சிக்கும் போது ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் திறனை எதிர்பார்க்கும் ஒரு தேர்வு முறையை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பிற்காலத்தில் அவர் ஆங்கிலம் கற்க முயன்றாலும் தனிப்பட்ட படிப்பு மூலமாகவோ குறைந்த அளவிலான பயிற்சி மூலமாகவோ அந்த இடைவெளியை குறைப்பது கடினமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மொழி கையகப்படுத்துதல் என்பது வெறும் சொற்களஞ்சியத்தை பற்றியது மட்டுமல்ல. அது காலனித்துவ நெறிகளாலும் எதிர்பார்ப்புகளாலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு முழுமையான வெளிப்பாட்டு முறையிலும் தேர்ச்சி பெறுவதை உள்ளடக்கியிருந்தது. ஆங்கிலம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் சமூக நிறுவன சூழல்களுக்கான அணுகல் இல்லாமல் அவரது வெற்றி வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருந்தன. இதன் விளைவாக சமூக முன்னேற்றத்தில் ஒரு ஆழமான முடக்கம் ஏற்பட்டது. கல்வி இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை உயர்த்தியிருந்ததே தவிர அதற்கேற்ப வாய்ப்புகளின் கட்டமைப்பு மாறவில்லை. கிராமப்புற இளைஞர் ஒருவர் அரசு அதிகாரத்துவத்தின் வாசலில் நின்றார். உள்ளே இருக்கும் சாத்தியக்கூறுகளை அவர் அறிந்திருந்த போதிலும் மொழி தடை என்னும் வேலி அவரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தது. இதற்கு நேர்மாறாக ஆங்கில வழி கல்வி பின்னணியை கொண்ட ஒரு இளைஞர் இயல்பான சமூக கட்டமைப்பு சாதகங்களுடன் அதே தேர்வை அணுகினார். அவரது பள்ளி படிப்பு அவருக்கு மொழியை தாண்டி காலனித்துவ அதிகார வர்க்கம் போற்றிய பகுத்தறிவு, சிந்தனை முறை மற்றும் வெளிப்பாட்டு வடிவங்களையும் அனாயாசமாக பழகியிருந்தது. அவரால் அதிகாரப்பூர்வ நடையில் கடிதங்களை எழுதவும், நிர்வாக நடைமுறைகளை புரிந்து கொள்ளவும், தகவல் தொடர்பின் நுணுக்கங்களை லாவகமாக கையாளவும் முடிந்தது. மேலும் ஆசிரியர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஏற்கனவே அந்த அதிகார அமைப்பிற்குள் செல்வாக்குடன் இருந்த முன்னோடிகள் போன்ற சமூக வலையமைப்புகள் அவருக்கு கூடுதல் பலமாக அமைந்தன. தேர்வுகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் தொழில் பாதைகள் குறித்த உள் விவரங்கள் இந்த வலயங்களுக்குள்ளேயே பரிமாறப்பட்டு அவர்களின் அனுகூல நிலையை மேலும் வலுப்படுத்தின. சுருக்கமாக கூறின், இங்கு வெற்றி என்பது ஒரு தனிமனிதனின் உழைப்பால் உருவான சாதனையாக இருக்கவில்லை. மாறாக அது சமூகத்தின் வர்க்க கட்டமைப்பால் முன்கூட்டியே திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு செயல்முறையின் விளைவாகவே அமைந்தது. இத்தகைய சூழலில் ஆங்கில புலமை என்பது வெறும் தகுதியாக மட்டுமன்றி ஒரு சமூக அங்கீகாரத்திற்கான சான்றாகவும் செயல்பட்டது. அது ஒருவரது மொழித்திறனை நிலைநாட்டுவதோடு நின்றுவிடாமல் அவர் அரசுடன் நெருக்கமானதொரு குறிப்பிட்ட சமூக அடுக்கைச் சேர்ந்தவர் என்பதையும் பிரகடனப்படுத்தியது. இச்செயல்முறைகளின் ஒட்டுமொத்த விளைவாக இன ரீதியாக பன்முகத்தன்மை கொண்ட
ஆனால் மொழி ரீதியாக ஒரே மாதிரியான ஓர் அதிகாரத்துவ கட்டமைப்பு உருவானது. அதிகாரிகள் சிங்களவராகவோ தமிழராகவோ அல்லது பேர்கர் சமூகத்தைச் சேர்ந்தவராகவோ இருந்த போதிலும் அவர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்வதற்கான பொதுவான ஊடகமாக ஆங்கிலமே விளங்கியது. இது இன அடையாளங்களை விடவும் மொழியை மையமாக கொண்ட ஒரு புதிய வர்க்க அடையாளத்தை, கிளாஸ் ஐடென்டிட்டி, உருவாக்கியது. இந்த அமைப்பின் மிக நீண்டகால எதிர்மறை விளைவுகளில் ஒன்று தனிமனித திறமையையும் ஆங்கில சரளத்தையும் ஒன்றாக குழப்பிக் கொண்டமே ஆகும். ஒருவரின் நிர்வாகத் திறன், தொழில்முறை தகுதி மற்றும் நுண்ணறிவு ஆகியவை அந்த தனிநபரின் உள்ளார்ந்த ஆற்றலாக பார்க்கப்படாமல் அவர் பேசும் மொழியின் தகுதியாகவே மதிப்பிடப்பட்டன. இது முக்கியமான கருத்தியல் விளைவுகளை ஏற்படுத்தியது. இது ஆங்கிலம் பேசும் மேட்டுக்குடியினரின் ஆதிக்கத்தை இயல்பாக்கியது. அவர்களின் நிலையை அமைப்பு ரீதியானதல்லாமல் தகுதியின் விளைவாக முன்வைத்தது. அதே நேரத்தில் இது தாய்மொழி பேசும் மக்களின் கோரிக்கைகளை செல்லாததாக்கியது. அவர்களின் விலக்கலை அமைப்பு ரீதியான சமத்துவமின்மையின் விளைவாக கருதுவதற்கு பதிலாக தகுதியின்மை என கட்டமைக்க முடிந்தது. இந்த வகையில் எழுத்தர் பணி தேர்வு என்பது ஒரு நடைமுறை தேர்வு முறையாக மட்டுமல்லாமல் ஆங்கிலமே திறமை மற்றும் ஆளுகையின் மொழி என்ற நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு கருத்தியல் கருவியாகவும் இருந்தது. எழுத்தர் பணியில் நுழைவதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைத்த பலன்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தன. ஓர் அரசாங்க பணி வருமானத்தை மட்டுமல்ல, சமூக அடையாளத்தில் ஒரு மாற்றத்தையும் வழங்கியது. எழுத்தர் சம்பளம் பெறும் வர்க்கத்தின் ஒரு பகுதியாக ஆனார். பெரும்பாலும் நகர்ப்புற மையங்களுக்கு குடிபெயர்ந்தார். புதிய சமூக வலைப்பின்னல்களில் பங்கேற்றார். மேட்டுக்குடி கலாசாரத்தின் அம்சங்களை தழுவினார். இந்த மாற்றம் தனிநபரை தாண்டியும் விரிவடைந்தது. அதிகரித்த வருமானம், அதிகமான கல்வி வாய்ப்புகளால் குடும்பங்கள் பயனடைந்தன. இது அடுத்த தலைமுறை தங்கள் நிலையை உறுதிப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் உதவியது. காலப்போக்கில் இது ஆங்கில புலமையை அடிப்படையாக கொண்ட தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒரு நிர்வாக வர்க்கத்தை உருவாக்கியது. நிர்வாக மொழியாக ஆங்கிலத்தை காலனித்துவ அரசு சார்ந்திருந்ததால் வேலை வாய்ப்பையும் அதன் நீட்சியாக அதிகாரத்தையும் பெறுவதற்கான வழி மொழி மூலதனத்தின் மூலம் தீர்மானிக்கப்படும் ஓர் அமைப்பு உருவானது. இந்த அமைப்பு எவ்வாறு செயற்பட்டது என்பதற்கு எழுதுவினைஞர் தேர்வு ஒரு தெளிவான உதாரணமாக விளங்குகிறது. அது தேர்வர்களை திறமையின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ஆங்கில கல்வியில் அவர்கள் பெற்றிருந்த முன் அனுபவத்தின் அடிப்படையிலும் வழிகட்டியது. இந்த அமைப்பில் மொழி என்பது தகுதியிலிருந்து வேறுபடுத்த முடியாததாக மாறியது. மேலும் புறக்கணிப்பு என்பது தகுதியின்மையாக மறுவடிவம் பெற்றது. உருவான அதிகார வர்க்கம் அதன் வரையறைகளின்படி திறமையானதாக இருந்தது. ஆனால் அதன் அடித்தளங்களில் ஆழமான சமத்துவமற்றதாக இருந்தது. ஆங்கிலத்தை ஒரு பொருளாதார மூலதனமாக புரிந்து கொள்வது காலனித்துவ அரசு வாய்ப்புகளை எவ்வாறு திட்டமிட்ட மற்றும் நீடித்த வழிகளில் கட்டமைத்தது என்பதை பார்க்க நமக்கு உதவுகிறது. இது மொழி சீர்திருத்தத்திற்கான காலனித்துவத்திற்கு பிந்திய கோரிக்கைகளின் தீவிரத்தை விளக்க உதவுகிறது. அரசை அணுகுவதற்கான வழி மொழியின் மூலம் தீர்மானிக்கப்படும் போது மொழிக்கான போராட்டம் என்பது வேலை செய்வதற்கும் ஆட்சி செய்வதற்கும் ஒரு குழுவில் அங்கம் வகிப்பதற்கும் யாருக்கும் உரிமையுண்டு என்பதற்கான போராட்டமாக தவிர்க்க முடியாமல் மாறுகிறது. யாழ்ப்பாணமும் தமிழ் பிரதிநிதித்துவ பிரச்சினையும். இலங்கையில் காலனித்துவ கல்வியின் அரசியல் ரீதியாக மிகவும் உணர்வு பூர்வமானதும் தொடர் விவாதங்களுக்குரியதுமான அம்சங்களில் ஒன்று ஆங்கில கல்வியை பெறுவதிலும் காலனித்துவ அரசின் கீழ் உயர் பதவிகளை அடைவதிலும் ஈழத்தமிழர்கள், குறிப்பாக யாழ்ப்பாண குடாநாட்டைச் சேர்ந்தவர்கள் பெற்ற ஒப்பீட்டு வெற்றியாகும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் யாழ்ப்பாண தமிழர்கள் எழுதுவினைஞர் பணிகள், தொழிற்துறைகள் மற்றும் நிர்வாகத்தின் கீழ்மட்ட படிநிலைகளில் பெருமளவில் பரவி காணப்பட்டனர். இந்த நிர்வாக பங்களிப்பு பிற்காலத்தில் சிங்கள அரசியல் அதிருப்திகளின் மையப்புள்ளியாக மாறியதுடன் இது ஓர் இன ரீதியான சமத்துவமின்மை அல்லது பாரபட்சத்தின் சான்றாகவும் கட்டமைக்கப்பட்டது. ஆயினும் இத்தகைய அரசியல் விளக்கங்கள் இந்த விளைவை தோற்றுவித்த ஆழமான கட்டமைப்பு இயக்கவியலை மறைத்து விடுகின்றன. காலனித்துவ அரச அமைப்பில் ஆங்கிலம் பேசும் பிரிவுகளில் யாழ்ப்பாண தமிழர்கள் முக்கியத்துவம் பெற்றமை
காலனித்துவ ஆட்சியாளர்களால் அவர்களுக்கு தன்னிச்சையாக அளிக்கப்பட்ட முன்னுரிமை சலுகைகளின் விளைவல்ல. மாறாக கல்வி, சமூக கட்டமைப்பு மற்றும் சமய பரப்புரை வலையமைப்புகளின் மூலம் அங்கு வரலாற்று ரீதியாக உருவான பிரத்தியேக சூழலின் விளைவாகும். யாழ்ப்பாணத்தில் ஆங்கில கல்வியின் விரிவாக்கம் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து அமெரிக்க, ஐரோப்பிய கிறிஸ்தவ சமய பரப்புதல் மிஷனரிகளின் செயற்பாடுகளுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தது. இந்த சமய பணிகள் தீபகற்பம் முழுவதும் பாடசாலைகளின் ஓர் அடர்த்தியான வலையமைப்பை நிறுவின. அவற்றில் பல சமயம், மதச்சார்பற்ற பாடங்களுடன் ஆங்கிலத்திலும் தொடர்ச்சியான போதனைகளை வழங்கின. கல்வி வசதிகள் குறைவாகவும் சீரற்றதாகவும் இருந்த பல சிங்கள பெரும்பான்மை கிராமப்புற பகுதிகளைப் போல அல்லாமல் யாழ்ப்பாணத்தில் கல்வி நிறுவனங்களின் செறிவு ஒப்பீட்டளவில் அதிகமாக இருந்தது. இது எழுத்தறிவு விகிதங்கள் வேகமாக உயர்ந்த ஒரு உள்ளூர் சூழலை உருவாக்கியது. அங்கு ஆங்கில கல்வி அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் சமூக ரீதியாக மதிக்கப்படக்கூடியதாகவும் ஆனது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யாழ்ப்பாணம் தெற்காசியாவின் கல்வியில் மிகவும் முன்னேறிய பிராந்தியங்களில் ஒன்றாக புகழ்பெற்றது. சமயப்பணி பள்ளிகள் ஆங்கிலத்தை கற்பித்தது மட்டுமல்லாமல் ஒழுக்கம், தேர்வு செயற்திறன், தொழில்முறை லட்சியம் போன்ற பழக்கங்களையும் வளர்த்தன. இந்த நிறுவனங்களில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் எழுதுவினைஞர் பணிகளில் சேரவும், உயர்கல்வி கற்கவும், சட்டம், மருத்துவம், கற்பித்தல் போன்ற தொழில்முறை துறைகளில் தொழில் வாழ்க்கையை அடையவும் நல்ல நிலையில் இருந்தனர். இந்த கல்வி உள்கட்டமைப்பு ஒட்டுமொத்த விளைவுகளை ஏற்படுத்தியது. ஆங்கில கல்வியை ஆரம்பத்திலேயே அணுகி பயனடைந்த குடும்பங்கள் அடுத்தடுத்த தலைமுறையினரின் கல்விக்காக மீண்டும் முதலீடு செய்தன. இது தலைமுறையாக மொழி மூலதன குவிப்பின் ஒரு சுழற்சியை உருவாக்கியது. காலப்போக்கில் யாழ்ப்பாண சமூகத்தின் சில பிரிவினரிடையே ஆங்கில புலமை ஆழமாக வேரூன்றியது. இது காலனித்துவ பொருளாதாரத்தில் அவர்கள் தொடர்ந்து பங்கேற்பதற்கு வழிவகுத்தது. இருப்பினும் இந்த வளர்ச்சி தமிழ் சமூகத்திற்குள்ளேயே கட்டமைப்பு ரீதியாக சீரற்றதாக இருந்தது என்பதை வலியுறுத்துவது மிகவும் அவசியம். சமய கல்விக்கான அணுகலும் அதன் விளைவாக ஆங்கிலத்திற்கான அணுகலும் சமமாக பகிரப்படவில்லை. அது வர்க்கம், புவியியல், முக்கியமாக சாதி ஆகியவற்றால் தீர்மானிக்கப்பட்டது. காலனித்துவ கல்வியில் தமிழர்களின் வெற்றி குறித்த விவரிப்பு சமூகத்திற்குள் கல்விக்கான அணுகலை வடிவமைத்த உள்படி நிலைகளை பெரும்பாலும் மறைத்து விடுகிறது. யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமாக நில உடைமை மற்றும் சமூக அதிகாரத்துடன் தொடர்புடைய ஆதிக்க வெள்ளாளர் சாதியினர் சமய கல்வி மூலம் பயனடைய குறிப்பாக நல்ல நிலையில் இருந்தனர். அவர்களின் ஒப்பீட்டு பொருளாதார நிலைத்தன்மை, சமூக வலைப்பின்னல்கள், கல்வி நிறுவனங்களுடன் அவர்கள் முன்கூட்டியே கொண்டிருந்த ஈடுபாடு ஆகியவை ஆங்கில கல்விக்கான சமமற்ற அணுகலை பெற அவர்களுக்கு உதவின. இதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த தமிழர்கள் குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொண்டனர். சமூக புறக்கணிப்பு, பொருளாதார நெருக்கடி, வரையறுக்கப்பட்ட கல்வி நிறுவன அணுகல் ஆகியவை கல்வி விரிவாக்கத்திலிருந்து பயனடையும் அவர்களின் திறனை கட்டுப்படுத்தின. சில சமயங்களில் சமய கல்வி நிறுவனங்கள் விளிம்பு நிலை குழுக்களுக்கு மேல்நோக்கிய முன்னேற்றத்திற்கான வழிகளை வழங்கின. ஆனால் இந்த வாய்ப்புகள் சீரற்றவையாகவும் பரந்த சமூக அமைப்பிற்குள் பெரும்பாலும் சர்ச்சைக்குரியவையாகவும் இருந்தன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எழுதுவினைஞர் மற்றும் தொழில்முறை துறைகளில் நுழைந்த தமிழர்களில் கணிசமான விகிதத்தினர் வெள்ளாள சாதி பின்னணியிலிருந்து வந்தனர். இது வெறும் தகுதியின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல, தமிழ் சமூக படிநிலைக்குள் இருந்த கட்டமைப்பு ரீதியான அனுகூலத்தின் வெளிப்பாடாகவும் இருந்தது. ஆங்கில கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்திய அதே வேளையில் சமூகத்திற்குள் ஏற்கனவே இருந்த ஏற்றத்தாழ்வுகளையும் மீண்டும் உருவாக்கியது. இதன் விளைவாக மொழி மூலதனமானது ஏற்கனவே ஓரளவு சலுகை பெற்றவர்களிடையே குவிக்கப்பட்டது. இவ்வாறு அனைவரும் ஒரே சீராக அனுகூலம் பெற்ற தமிழ் மக்கள் என்ற பிம்பம் மிகவும் சிக்கலான ஒரு யதார்த்தத்தை மறைக்கிறது. காலனித்துவ நிர்வாகத்தில் யாழ்ப்பாண தமிழர்களின் வெற்றியானது ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த வெற்றியை காட்டிலும் ஓரளவிற்கு ஒரு குறிப்பிட்ட சாதி வர்க்க அமைப்பின் வெற்றியாகவே அமைந்தது. இந்த உள்ளக இயக்கவியல்கள் இருந்த போதிலும், குறிப்பாக சிங்கள மேட்டுக்குடியினரிடையே உருவான பரந்த அரசியல் கண்ணோட்டமானது
அரசாங்க பணிகளில் ஒட்டுமொத்த தமிழர்களும் விகிதாசாரத்திற்கு அதிகமாக பிரதிநிதித்துவம் பெற்றிருந்தனர் என்பதாகவே இருந்தது. எழுதுவினைஞர் மற்றும் தொழில்முறை பதவிகளுக்கான போட்டி தீவிரமடைந்ததால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த கண்ணோட்டம் வலுப்பெற்றது. கட்டமைப்பு ரீதியாக பார்த்தால் இந்த விளைவானது வேண்டுமென்றே காட்டப்பட்ட காலனித்துவ சார்பு நிலையை காட்டிலும் பிராந்தியங்கள் முழுவதும் ஆங்கில கல்விக்கான சமமற்ற அணுகலின் விளைவாகவே இருந்தது. யாழ்ப்பாணத்தின் கல்வி உள்கட்டமைப்பும் கல்வியை முதன்மை மூலதனமாக கருதி அந்த சமூகம் செய்த முதலீடுகளும் இணைந்து காலனித்துவ அதிகாரத்துவத்தின் தேவைகளுக்கு மிக கச்சிதமாக பொருந்தக்கூடிய தகுதியானதொரு மனிதவள தொகுப்பை டேலண்ட் பூல் உருவாக்கின. ஆனால் கல்வி நிறுவனங்களின் கட்டமைப்பு பலவீனமாக இருந்த சிங்கள பெரும்பான்மை பிராந்தியங்களால் அத்தகைய தகுதியான வேட்பாளர்களை அந்த அளவுக்கு உருவாக்க முடியாமல் போனது. ஆயினும் பிற்கால அரசியல் உரையாடல்கள் இந்த ஏற்றத்தாழ்வை கட்டமைப்பு ரீதியான சமூக பிரச்சனையாக புரிந்து கொள்ள தவறின. மாறாக அவை இதனை ஓர் இனச் சமநிலையின்மையாகவே எத்னிக் இம்பேலன்ஸ் பொதுவழியில் கட்டமைத்தன. சிங்கள பெரும்பான்மையினருக்கு சட்டபூர்வமாக சேர வேண்டிய பதவிகளை தமிழர்கள் பறித்துக் கொண்டதாக ஒரு பிம்பம் திட்டமிட்டு சித்தரிக்கப்பட்டது. இந்த அரசியல் நகர்வானது கல்வி மற்றும் பிராந்திய சமத்துவமின்மை குறித்த நியாயமான கேள்விகளை இரு இனங்களுக்கிடையிலான அதிகார போட்டியாக திசை திருப்பிவிட்டது. காலனித்துவ கொள்கை, சமய பிரச்சார நடவடிக்கைகள் மற்றும் உள்ளூர் சமூக கட்டமைப்பு ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட மொழி மூலதனத்தின் சமமற்ற விநியோகமே இந்த பிரச்சினையின் ஆணிவேராக இருந்தது. இருப்பினும் இந்த கட்டமைப்பு ரீதியான சமத்துவமின்மையானது திட்டமிட்ட முறையில் ஓர் இனப்பிரச்சினையாக மறுவிளக்கம் செய்யப்பட்டது. சிங்கள அரசியல் உரையாடல்கள் அரசாங்க பணிகளில் நிலவிய தமிழர்களின் மேலாதிக்கம் குறித்து தொடர்ச்சியாகவும் பெருமளவிலும் பேசின. ஆனால் இத்தகைய மேலோட்டமான அரசியல் பரப்புரைகள் பின்வரும் 3 மிக முக்கியமான வரலாற்று யதார்த்தங்களை தந்திரமாக மறைத்துவிட்டன. 1. பிராந்திய சமத்துவமின்மை. நவீனத்துவத்திற்கான திறவுகோலாக இருந்த ஆங்கில கல்வியானது நாட்டின் அனைத்து பிராந்தியங்களுக்கும் சமமாக விநியோகிக்கப்பட்டிருக்கவில்லை. 2. உள்முகச் சமூக படிநிலை. தமிழ் சமூகத்திற்குள்ளேயும் கூட கல்விக்கான அணுகலானது சாதி மற்றும் வர்க்க படிநிலைகளின் அடிப்படையில் கடுமையாக அடுக்கப்பட்டிருந்தது. அதாவது குடாநாட்டின் நன்மைகளும் சலுகைகளும் அனைத்து தமிழர்களுக்கும் சமமாக கிடைத்திருக்கவில்லை. 3. அதிகாரத்துவ அளவுகோல். காலனித்துவ அரசானது தன்னிச்சையான இனப்பாகுபாட்டின் அடிப்படையில் இயங்காமல் தனது நிர்வாக தேவைக்காக மொழி திறனை மட்டுமே முதன்மை அளவுகோலாக கொண்டு செயல்பட்டது. இவ்வாறாக இந்த வரலாற்று உண்மைகள் திட்டமிட்டபடி மூடி மறைக்கப்பட்டு ஒரு சமூக பொருளாதார பிரச்சினை முழுக்க ஓர் இனப்பகையாக உருமாற்றம் பெற்றது. சிக்கலான இந்த சமூக கட்டமைப்பு இயக்கவியலை இனச் சமநிலையின்மை என்ற ஒற்றை புனைவுக்குள் சுருக்குவதன் மூலம் அரசியல்வாதிகள் சமத்துவமின்மையின் அமைப்பு ரீதியான வேர்களிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை தந்திரமாக திசை திருப்பி அதனை சமூகங்களுக்கு இடையிலான போட்டி நோக்கியே முடுக்கிவிட்டனர். இதன் விளைவாகவே எழுதுவினைஞர்கள் மற்றும் கீழ்மட்ட அலுவலர்கள் நியமனங்களுக்கான தேர்வுகளில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர்கள் தங்களின் முந்தைய ஆங்கில கல்வி பின்னணியின் காரணமாக பெருமளவில் சிறப்பாக செயல்பட்டு தேர்வாக முடிந்தது. அதற்கு நேர்மாறாக அத்தகைய முன் தயாரிப்புகள் ஏதுமற்ற முற்றிலும் தாய்மொழி வழி பள்ளி படிப்பை மட்டுமே கொண்ட கிராமப்புற சிங்கள இளைஞர்கள் அவ்வதிகாரத்துவ அமைப்பில் மிக குறைவாகவே பிரதிநிதித்துவம் பெற்றனர். தேர்வு முறையின் பாரபட்சமான கட்டமைப்பையோ அல்லது பிராந்தியங்களுக்கிடையிலான கல்வி வள விநியோகத்தையோ கேள்விக்குட்படுத்துவதற்கு பதிலாக அரசியல் உரையாடல்கள் இந்த நிலையை தமிழர்களின் மிகை பிரதிநிதித்துவத்திற்கான அசைக்க முடியாத சான்றாகவே சித்தரித்தன. இத்தகையதொரு மேலோட்டமான கண்ணோட்டம் சமூக படிநிலைகளில் முன்னேற முடியாமல் தவித்த கல்வி கற்ற சிங்கள கீழ் நடுத்தர வர்க்கத்தினரிடையே மிக தீவிரமான உணர்ச்சி பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அரசாங்க பணிகளில் தமிழர்களின் மேலாதிக்கம் நிலவுகிறது என்ற இந்த ஒற்றை புனைவு பிற்காலத்தில் மிக ஆக்ரோஷமான அரசியல் விளைவுகளை தோற்றுவித்தது. குறிப்பாக பாரம்பரிய சிங்கள மேட்டுக்குடியினருக்கும் புதிதாக வளர்ந்து வந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கும் இக்கண்ணோட்டம் பின்வரும் விடயங்களை உணர்த்துவதாக அமைந்தது.
மக்கள் தொகையில் தாங்கள் பெரும்பான்மையாக இருந்த போதிலும் நாட்டின் உண்மையான அரச அதிகார மையங்களிலிருந்து தங்களின் வர்க்கம் திட்டமிட்டு விலக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற எண்ணம். சுதந்திரம் அடைந்த பின்னரும் காலனித்துவ ஆட்சி காலம் தோற்றுவித்த கட்டமைப்பு ரீதியான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளே இன்னும் தொடர்கின்றன என்ற அதிருப்தி. காலனித்துவ கட்டமைப்புக்கு மாற்றாக நாட்டின் வளங்களையும் வேலை வாய்ப்புகளையும் அனைத்து பிராந்தியங்களுக்கும் சமமாக மறுபகிர்வு செய்வதில் சுதந்திர அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என்ற ஏமாற்றம். இந்த குறையுணர்வானது சென்ஸ் ஆஃப் கிரீவன்ஸ் முற்றிலும் ஆதாரமற்றது அல்ல. ஆனால் அது துரதிர்ஷ்டவசமாக தவறான திசையில் செலுத்தப்பட்டது. இங்கு உண்மையான பிரச்சினை அரசு பணிகளில் தமிழ் அலுவலர்கள் அதிகமாக இருந்ததில் இல்லை. மாறாக தாய்மொழி கல்வியை விடவும் ஆங்கிலத்திற்கு மட்டுமே முன்னுரிமை அளித்த சமத்துவமற்றதொரு வாய்ப்புகளின் கட்டமைப்பில்தான் இருந்தது. இருப்பினும் வெகுஜன அரசியல் அணிதிரட்டல் என்பது இத்தகைய சிக்கலான கட்டமைப்பு பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் அரிதாகவே செயல்படுகிறது. அது எப்போதுமே மக்களின் அன்றாட வாழ்வியல் அனுபவங்களுடன் சட்டென ஒத்துப்போகக்கூடிய எளிய புனைவுகள், கதையாடல்கள் மூலமே இயங்குகிறது. அந்த வகையில் தமிழர் ஆதிக்கம் எனும் கருத்தாக்கம் பிராந்தியங்களுக்கும் வர்க்கங்களுக்கும் இடையே நிலவிய சிக்கலான சமூக ஏற்றத்தாழ்வுகளை மிக தெளிவான உணர்வு பூர்வமான ஒரு குற்றச்சாட்டாக எளிமைப்படுத்தி சாதாரண சிங்கள மக்களுக்கான ஒரு அரசியல் கதையாடலை தாராளமாக வழங்கியது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்த கதையாடல் சிங்கள அரசியல் பொதுவெளியில் ஆழமாக வேரூன்றிவிட்டது. இதன் விளைவாக பிற்காலத்தில் எழுந்த மொழி சீர்திருத்தத்துக்கான அழைப்புகள் என்பது காலனித்துவ ஆங்கில சிறப்புரிமையை நிராகரிப்பதற்கான ஒரு முழக்கமாக மட்டும் சுருங்காமல் தங்களுக்கு இழைக்கப்பட்ட இன ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்கான ஒரு வரலாற்று நீதியாகவே கட்டமைக்கப்பட்டது. இவ்வாறு சிங்களத்தை நாட்டின் ஒரே உத்தியோகபூர்வ மொழியாக கோரிய அரசியல் நகர்வானது இருவேறு அர்த்தங்களை தாங்கியிருந்தது. சிங்கள மொழி பேசுபவர்களுக்கான அணுகலை ஜனநாயகப்படுத்துதல். அதுவரை ஆங்கிலம் தெரியாத காரணத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்த சாதாரண சிங்கள மொழி பேசும் மக்களுக்கு அரச அதிகாரத்தையும் வாய்ப்புகளையும் பரவலாக்குதல். அரச நிறுவனங்கள் மற்றும் நிர்வாக கட்டமைப்பின் மீது பெரும்பான்மை சமூகத்தின் முழுமையான கட்டுப்பாட்டை மீண்டும் நிலைநாட்டுதல். இச்செயல்முறையின் விளைவாக சமூக பொருளாதார சமத்துவமின்மையின் உண்மையான கட்டமைப்பு ரீதியான ஆணிவேர்கள் அடையாள அரசியலின் தந்திரமான திரைமறைப்பால் முற்றாக மறைக்கப்பட்டன. வர்க்க ரீதியான ஏமாற்றங்களையும் இன ரீதியான பதற்றங்களையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும் ஒரு முதன்மை ஊடகமாக மொழி மாறியது. சுருக்கமாக கூறின், காலனித்துவ நிர்வாகத்தில் யாழ்ப்பாண தமிழர்கள் பெற்றிருந்த முக்கியத்துவத்தை ஏதோ ஓர் இன பாரபட்சத்தின் விளைவாக உருவான சலுகையாக புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக அதனை கல்வி உள்கட்டமைப்பு, சமூக சாதி அமைப்பு மற்றும் மிஷனரி பெரப்புரை வலையமைப்புகளுக்கான அணுகல் ஆகியவற்றின் வரலாற்று ரீதியான பிரத்தியேக கட்டமைப்பு விளைவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் தமிழ் சமூகத்திற்குள்ளேயும் கூட இந்த நன்மைகள் அனைவருக்கும் சமமாக பகிரப்படவில்லை என்ற யதார்த்தம் ஆங்கில கல்வியின் பயன்களை யார் அறுவடை செய்ய முடியும் என்பதை தீர்மானித்த உள்முக சமூக படிநிலைகளையே பிரதிபலித்து காட்டுகிறது. ஆயினும் பரந்த அரசியல் களத்தில் சிக்கலான இச்சமூக இயக்கவியல் அனைத்தும் இன ஏற்றத்தாழ்வு என்ற மேலோட்டமான கதையாடலாக சுருக்கப்பட்டது. மொழி மூலதனத்தின் சமமற்ற விநியோகத்தில் வேரூன்றியிருந்த வர்க்க முரண்பாடானது இரு இனங்களுக்கிடையிலான அதிகார போட்டியாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இந்த தவறான புரிதல் பிற்கால மொழி தேசியவாதத்தின் எழுச்சியில் ஒரு தீர்க்கமான பங்கை வகித்ததுடன் பெரும்பான்மை வாதத்தின் அடிப்படையில் வாய்ப்புகளை மறுபங்கீடு செய்ய முற்பட்ட கொள்கைகளுக்கான கருத்தியல் அடித்தளத்தையும் வழங்கியது. எனவே யாழ்ப்பாணத்தின் வரலாற்று பின்னணி என்பது வெறும் கல்விசார் வெற்றி அல்லது தற்காலிக அரசியல் சர்ச்சை பற்றியது மட்டுமல்ல. மாறாக அது கட்டமைப்பு ரீதியான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அடையாள அரசியலின் கண்ணோட்டத்தின் மூலம் எவ்வாறு சுய லாபத்திற்காக மறுவிளக்கம் செய்யப்பட முடியும் என்பதையும், அது ஒட்டுமொத்த அரசியல் போராட்ட களத்தையே எவ்வாறு தலைகீழாக மாற்றியமைக்க வல்லது என்பதையும்,
அதன் தொடர்ச்சியாக வரவிருந்த தசாப்த கால ஆயுத மோதல்களுக்கு அது எவ்வாறு வித்திட்டது என்பதையும் விவரிக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று பாடமாகும். நன்றி.